ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் எங்கள் சொந்த ஊர் மதுரைக்கு வந்திருக்கேன். எங்கள் ஊரில் திருவிழா. ஸோ அதுக்காண்டி நான் மதுரைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு அப்படியே ட்ரெஸ்லாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வரலாம் அப்படின்ட்டு. இங்கே பஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நான் பஸ்ஸே வரல. பார்த்திங்கன்னா சிம்மக்கல்ல இறங்கினோடனே நம்ம வெஜிடபிளாக தான் பார்த்தோம். மாங்காய் ரொம்ப பெரிய சைஸாக இருந்துச்சு. ஆனால் கேமராவுக்கு சின்னதாக தான் தெரியுது. பட் நேரில் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இவ்வளோ பெரிய மாங்காய்லாம் இருக்கா அப்படின்ட்டு. ஸோ எல்லா வகையான ஃப்ரூட்ஸும் இருந்துச்சு. காய்கறிகளும் சூப்பராக இருந்துச்சு. அப்பளம்லாம் நல்ல வெரைட்டியாக இருக்கும் நம்ம மதுரையில். அதுக்காண்டி நான் எப்போவுமே வரும்போது இங்கே வாங்கி வச்சுக்கிடுவேன். பழங்கள், காய்கறிகள் எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அன்னைக்கே தோட்டத்துலேருந்து வந்திருக்கும். பாவக்காய்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பச்சையாக அப்படியே சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் விற்றுட்ருந்தாங்க. நாங்கள் அப்படியே ஒவ்வொரு ரேட்டாக கேட்டுட்டு வாங்கிட்டு எங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கிட்டு அப்படியே நாங்கள் நடந்து போயிட்டே இருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் நாச்சியாருக்கு தான் ட்ரெஸ் எடுக்க வந்திருந்தோம். எனக்கு சாரீ, அப்புறம் பையனுக்கு ட்ரெஸ்ஸு, அம்மாவுக்கு இந்த மாதிரி எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சம் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருந்துச்சு. ஸோ அதையும் நாங்கள் வாங்கிட்டு டீ குடிக்க கிளம்பிட்டோம். எப்போவுமே நாங்கள் டீ குடிக்கிறது வழக்கம் இங்கே வந்தால். இங்கே பார்த்திங்கன்னா தள்ளுவண்டியில் பருத்திப்பால் விற்றுட்ருந்தாங்க. நாங்கள் உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகும்போதே பருத்திப்பால் குடிச்சிட்டோம். அம்மா பஜ்ஜி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நான் அப்படியே டீ குடிச்சிட்ருந்தேன். பார்த்திங்கன்னா என் பையனும் அப்புறம் டீ கேட்டான். அவனுக்கும் வாங்கி கொடுத்தேன். டீ குடிச்சிட்டு பார்த்திங்கன்னா பெரிய ஆள் மாதிரி கிளாஸ் பிடிச்சி குடிச்சிட்ருக்காரு. அப்படியே குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். ஓரலாக எல்லாத்தையுமே பார்த்துட்டு போயிட்டே இருந்தோம். இது ஏரியா பார்த்திங்கன்னா விளக்குத்தூண். நாங்கள் இப்போ விளக்குத்தூணுக்கு தான் பஸ் ஏற போயிட்டுருந்தோம். ஆனால் பட் அங்கே பாலம் வேலை நடந்துகிட்ருக்கனால பஸ் அந்த சைடாக வரல அப்படின்ட்டாங்க. ஆனால் நாங்கள் 1 ஹவர் ஆகிட்டு நின்று. ஆனால் அங்கே பஸ்ஸே வரல. ரொம்ப நேரம் நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் திரும்பி நாங்கள் ஒரு ஆட்டோ பிடிச்சி தான் நாங்கள் போனோம். ஆட்டோ பிடிச்சி வேறு ஸ்டாப்பில் போய் ஏறி அப்புறம் எங்கள் ஸ்டாப்புக்கு போய் சேர நைட்டு ஒரு 8 மணி ஆயிடுச்சு. ஈவினிங் ஒரு 3:34 நாங்கள் எங்கள் ஊர்லேருந்து கிளம்புனோம். பார்த்திங்கன்னா எவ்வளோ நேரம் ஆகிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இதான் அந்த ஸ்டாப்பு. ஸோ அதனால் கிளம்பிட்டோம் ஆட்டோ பிடிச்சி. மீண்டும் ஒரு சூப்பரான விலாகில் சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.